இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்லோட்டை பற்றியா பார்க்க போகிறோம். அது என்ன அப்லோட் பார்த்தீங்கன்னா அது ஒரு அப்ளிகேஷன் அப்லோட் தான். நான் என்னதுக்காக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் டிஃபால்ட்டாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்துலேயே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த Kinemaster அப்படின்ற அப்ளிகேஷன் எல்லாருமே டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக என்ன அப்லோட் கிடச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். சூப்பரான அப்லோட் கிடச்சிருக்கு. நம்ம ஒரு கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம என்னதை நம்ம யூஸ் பண்ணாலும் அந்த கம்ப்யூட்டரில் கொடுக்குற எஃபர்ட், ஒரு ஃபோட்டோஸ் கொடுக்குற எஃபர்ட் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு நியூ அப்லோடில் வந்துருக்கு. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு எஃபர்ட் கொடுக்க போகிறீங்களோ அந்த எஃபர்ட்டை கொடுத்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் எடிட் பண்ண முடியும். சூப்பரான ஒரு அப்லோட். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ன அப்லோட் அப்படின்றத பற்றி. ஓகேங்களா, ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுற அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோஸும் நான் இது மூலமாக தான் நான் எடிட் பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும். அது இப்போ நம்மக்கிட்ட கம்ப்யூட்டர், லேப்டாப் அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் நம்ம இப்படி இதாலே நம்ம எல்லாம் எடிட் பண்ணி கொடுறது. இது ப்ரோ வெர்ஷன். இப்போ நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ப்ரோ வெர்ஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்கள் கருத்தை தெரிவிச்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை லிங்க் நான் உங்களுக்கு தருவேன். ஸோ அது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஃபோட்டோஸ் அந்த செலக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் எந்த கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கேட்டகரியை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இப்போ பேக்ரவுண்டுக்கு ஏதாவது இமேஜ் வைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சரி ஓகே நான் ஃபோட்டோ சென்சரை செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபோட்டோ சென்சரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ண வரவு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எடிட் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றது நான் எக்ஸாம்பிளுக்கு நான் நார்மலாக உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பக்கத்துக்கு அப்போ நீங்கள் ப்ளே பண்ணும்போது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோஸ் அதாவது பேக்கில் இருந்து அப்படியே சூன் பண்ண மாதிரி வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை டச் பண்ணிவிட்டு இங்கே இதை டச் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே உங்களுக்கு இப்படி இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக சூன் பண்ணி அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் டிக் மார்க் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஃபோட்டோக்கும் நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் நீங்கள் எடிட் பண்ணாலும் அந்த ஃபோட்டோஸுக்கு உங்களுக்கு சூன் மாதிரி உங்களுக்கு காமிக்காது. அப்படியே ஸ்டாப்பில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ சரி இதெல்லாம் நம்ம எடிட் பண்ணது பிறகு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம இடைக்கடை அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது புள்ளடி பக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் பக்கத்தில் அதாவது நம்ம எஃபர்ட் கொடுக்கணும். அந்த எஃபர்ட்டை நீங்கள் டச் பண்ண உடனே உங்களுக்கு இங்கே எஃபர்ட் வந்துடும். இந்த எஃபர்ட்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எஃபர்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றது. இதில் நிறைய எஃபர்ட் நான் வச்சுருக்கேன். சூப்பரான எஃபர்ட் எல்லாம் இருக்குது இதில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எல்லாமே டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே நீங்கள் க்ரோட் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட் மோர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணிடுங்க. டச் பண்ண உடனே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இதில் காமிக்கும். உங்களோட எப்போ நெட் இருக்கும் அந்த நெட் இருக்க டைமில் எல்லாத்தையும் நீங்கள் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது 3D முறையில் கிடைக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3D முறையில் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி சொன்னால் அது எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா எஃபர்ட்டுமே உங்களுக்கு நியூ அப்லோட்டில் கிடைச்ச எஃபர்ட் இது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் இதில் டச் பண்ணுறேன். இப்போ நான் இது எல்லாமே நான் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதே போல் நிறைய எஃபர்ட்டில் நீங்கள் இதில் டெவலப் பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாச்சுன்னா ஒரு எந்த ஒரு ஆக்ஷன் மூவி நீங்கள் எடுக்கிறண்டா கூட நீங்கள் அதில் இருக்க எஃபர்ட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி எல்லா கேட்டகரிக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெவலப் பண்ண முடியும். இந்த ஸ்டிக்கர் வேணும்னா கூட நீங்கள் ஸ்டிக்கர் எடுக்க முடியும். அதாவது உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் வேணும்னு சொன்னால் அதாவது எழுத்துக்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை செஞ்சு கொள்ள முடியும். அப்படி அது மாதிரி மியூசிக் வேணும்னு சொன்னால் நீங்கள் டெவலப் பண்ண முடியும். அப்படி எக்ஸட்ரான விஷயங்களெல்லாம் இதில் ஹட் பண்ணி வச்சுட்டாங்க. நியூ அப்லோடில் அப்படி கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை தெரிவிங்க. பிடிச்ச ஒரு தகவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன விஷயம் ஒன்றுது. இதில் உங்கள் டவுட் ஏதாவது ஏற்பட்டுன்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை தெரிவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பை, see you.